கேப்டன் ஆஃப் மை ஷிப். என்ன புரியுதா? ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் மை சோல். என்னுடைய ஆத்மாவின் தலைவன் நான், என்னுடைய கப்பலின் மாலுமி நான். மாலுமி சொல்லுகிற திசையில் தான் கப்பல் போக வேண்டுமே ஒழிய கப்பல் சொல்லுகிற திசையிலெல்லாம் மாலுமி போகக்கூடாது. நான் மாலுமி, நான் கப்பலை செலுத்துகிறேன், நான் சொல்லுகிற திசையில்தான் கப்பல் போக வேண்டும். நீங்கள் எல்லாம் மாலுமிகள். வாழ்க்கை என்பது கப்பல். நீங்கள் செலுத்துங்கள். நீங்கள் செலுத்துகிற திசையில் வாழ்க்கை போக வேண்டுமே ஒழிய வாழ்க்கை செலுத்துகிற திசையிலெல்லாம் நீங்கள் போகக்கூடாது நண்பர்களே. ஆகவே என்னுடைய நிறைவாக நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். உங்களுடைய முதல்வர் ஆண்டறிக்கை வாசிக்கிற போது சொல்லப்பட்ட சாதனைகளை எல்லாம் முறியடிக்கிற மாதிரி இன்னும் பல சாதனைகளை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த கல்லூரி மேலும் 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 வளர்ந்து இங்கே இருக்கிற மாணவர்கள் மேலும் மேலும் பெரிய பரிசுகளை பெற்று பெரிய சாதனைகளை புரிந்து மிகச்சிறந்த உயரங்களை தொட வேண்டும் என்று கூறி மறுபடியும் நிறுவனர் சுத்தானந்தன் அவர்களுடைய நினைவை போற்றி அம்மா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து வாய்ப்பு கொடுத்த பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியறிதலை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your most inspiring speech on this wonderful and memorable occasion. Our students have been most attractive and enthusiastic by hearing our marvelous and mind-blowing speech. Thank you, sir. Request our estimated director, sir, to honor our chief guest with a memento. Thank you, sir. Now everyone is eager to sink into the depth of music, songs, lights and joy. Well, here you are. Get ready to enjoy yourself with the rainbow of cultural programs. May I invite Ms. Shenbagam of 3rd year CSC and Ms. Satyavani of 3rd year ECE to take over the mic. Now the time has come to thank everyone for their wonderful contribution in making this function a grand success. We invite Dr. D. Sababadi, HOD of EEE Department, to propose the vote of thanks. அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 11,000 நாட்டல், ஆங்கோர் புண்ணியம் கோடி ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பதற்கேற்ப இந்த கல்லூரியை நமக்காக நிர்வகித்து இங்கு வலம் வந்து கொண்டிருக்கும் எங்கள் கல்லூரியின் நிறுவன தலைவர் உத்தியோக ரத்னா நெசவாள நேசன் சிவதிரு ஜே சுத்தானந்தன் ஐயா அவர்களின் பொற்பாதம் பணிந்து இந்த நன்றி உரையை உரித்தாக்குகிறேன். கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் வள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப எங்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் கல்லூரியின் தாளாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாரத் வித்யா சிரோமணி அன்னை தெரேசா அவார்டி டாக்டர் வசந்தா சுத்தானந்தன் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருள் இருள் என்று சொல்லிக்கொண்டு சும்மா இருப்பதை விட ஒரு சிறிய மெழுகுவத்தியை தேட முயற்சி செய் என்று நமக்கெல்லாம் பரப்புரையாற்றி மாணவர்களின் நலனே முக்கியம் என்று இங்கு சிறப்பு விருந்தினராக வந்து அமர்ந்து நமக்கு நல் எண்ணங்களை உதித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் பேராசிரியர் ஐயா ராமச்சந்திரன் அவர்களுக்கு எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் எங்கள் மாணவ மாணவிகளின் பேராசிரியர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் காலங்கள் கடந்தாலும் வாழ்க்கைகள் மாறுவதில்லை என்பதற்கேற்ப எங்களெல்லாம் கண்காணித்து கொண்டு மாணவர்களின் எதிர்காலம் ஆசிரியர்களின் பொற்காலம் என்பது போல எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் கல்லூரியின் இயக்குனர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் எங்களது சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீன் பிடிப்ப ஒரு ஏழை ஒரு பணக்காரன் என்று பாகுபாடு இல்லாமல் மீன் பிடிப்பவருக்கு மீனை பிடிக்க கற்றுக்கொடு, அவன் வாழ்க்கையில் மிக பிரகாசமாக இருக்கும் என்று எங்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு ஆசானாகவும் மாணவர்களுக்கு நண்பனாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கும் சிரீஸ் ஜுவலர்ஸ் உரிமையாளர் மற்றும் எங்கள் கல்லூரியின் நலம் விரும்பி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா திரு தெய்வசிகாமணி அவர்களுக்கு
என்ன நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மாவீரனின் வெற்றிக்கு பின்னால் அவன் போர்வாள் இருக்கலாம், ஆனால் மாணவர்களின் வெற்றிக்கு பின்னால் அவனது பேனா நிச்சயம். அந்த பேனா என்பது அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தும் என்ற தத்துவத்தை நமக்கெல்லாம் போதித்து நம்மை காத்து கொண்டிருக்கும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் திரு ரமேஷ் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விட்டில் பூச்சிகளாய் ஆங்காங்கே விண்மீன்களாய் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து துறை மாணவ செல்வங்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், துறை தலைவர் அவர்களுக்கும், மேலும் இங்கு எழில் ஸ்டுடியோ அவர்களுக்கும், திரு பாலு மயிலாடி பாலு சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir.